வணக்கம். நற்பவி கல்வி சேனலில் நம்ம சிவிக்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம், அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத் அப்படின்றது அண்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். அதில் நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் டெஃபினேஷன் ஆஃப் ஜிடிபி. இப்போ ஜிடிபின்னா என்ன அப்படின்னா அதனோட டெஃபினேஷன், த ஜிடிபி இஸ் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு இன் த கண்ட்ரி டியூரிங் எ டைம் பீரியட் அப்படின்றது தான் ஜிடிபி. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்கின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய அங்காடி மதிப்பு தான் ஜிடிபி. இப்போ ஜிடிபியோட சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்றது இது. இப்போ சின்னா கன்சம்ஷன்னா நுகர்வோர், ஐனா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டாளர், ஜினா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அரசு செலவுகள், எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னா எக்ஸ்னா எக்ஸ்போர்ட், எம்னா இம்போர்ட். அதாவது எக்ஸ்போர்ட் அப்படின்னா ஏற்றுமதி, இம்போர்ட்னா இறக்குமதி. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்றது பண்டங்கள் மற்றும் பணிகள். இப்போ கூட்ஸ் ஆர் டேஞ்சிபிள் ஐட்டம், அதை பண்டங்கள்லாம் தொடக்கூடியது, அதை நம்ம டேஞ்சிபிள் அப்படின்னா தொடக்கூடிய பொருள். சர்வீஸ் ஆர் இன்டேஞ்சிபிள் சர்வீஸ்னால் பணிகள்னால் தொட்டு உணர முடியாத ஒரு நடவடிக்கை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சர்வீஸ் ஆர் இன்டேஞ்சிபிள் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறோம். ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்றது எக்கனாமிஸ்ட் என்னென்னா டெய்லர் இது சோவான் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்றா, அண்டு அலெக்ஸ் டாபரோக் சேஸ் தட் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் வில் பி யூஸ்ட் ஆர் கன்சியூம்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதிநிலை பண்டங்கள், அதாவது ஃபைனல் கூட்ஸ்னால் இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள், நுகர்வோருக்காக அல்லது பயன்பாட்டுக்காக உள்ள பண்டங்கள் அல்லது பணிகள். டெய்லர் கோவன் அப்படின்னு சொல்கிறவர் மற்றும் அலெக்ஸ் டாபராக் அப்படின்றவரும் பொருளியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்றது நுகர்வோருக்காகன்னு சொல்கிறாங்க. இன்டர்மீடியேட் கூட்ஸ் அப்படின்னா இடைநிலை பண்டங்கள்னால் the goods and services which will be used for producing other goods and services and will form a part of the goods and services produced அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இடைநிலை, அது எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பணிகள் உற்பத்தி செய்ய பயன்படுதோ இல்லைனா மற்ற பணிகள் உற்பத்தி செய்ய ஒரு பகுதியாக இருக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்டர்மீடியேட் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டபுள் கவுண்டிங் அப்படின்னா த இன்டர்மீடியேட் கூட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி, இட் வில் ரிசல்ட் இன் டபுள் கவுண்டிங். அதாவது டபுள் கவுண்டிங், இடைநிலை பண்டத்தினுடைய மதிப்பை மொத்தமாக உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தோன்னா அதனுடைய விளைவு தான் 2 முறை கணக்கிடுதல் அப்படின்றது, இருமுறை கணக்கிடுதல் பேர் தான் டபுள் கவுண்டிங் அப்படின்னு பேர். நேஷ்னல் இன்கம்னா என்னது, நாட்டு வருமானம். இப்போ நேஷ்னல் இன்கம்னா இட் இஸ் எ மெஷர் ஆஃப் த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை அன் எக்கானமி ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், நார்மலி எ இயர். அதாவது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் அதனுடைய பணிகளுடைய மொத்த மதிப்பை தான் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். காமன்லி நேஷ்னல் இன்கம் இஸ் கால்ட் ஆஸ் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக நாட்டு வருமானத்தை நம்ம என்ன சொல்கிறோம், கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அல்லது நம்ம என்ன நேஷ்னல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், நாட்டு வருமான ஈவு அப்படின்னு சொல்கிறோம். வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் நேஷ்னல் இன்கம் தான் நாட்டு வருமானத்தை அளவிடுறதுக்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் ஜிஎன்பின்னா மொத்த நாட்டு உற்பத்தி. ஜிஎன்பி இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் இன்கம் ரிசீவ் இன் எ இயர் பை டொமஸ்டிக் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி
It includes profit earned from the capital invested abroad. GNP is equal to C plus I plus G plus X minus M plus NFIA அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அதாவது நம்ம மொத்தமாக சம்பாதிச்ச லாபமும் அதில் அடங்கும். அதாவது நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் நம்ம எவ்வளோ வருமானம் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளினுடைய பண்டங்கள் அதை பணிகளுடைய மதிப்பை குறிக்கக்கூடியதான் வெளிநாட்டு முதலீடு மூலம் நம்ம எவ்வளோ லாபம் வந்துருச்சுன்றதை இதில் சேர்ந்து வரும். அது ஜிஎன்பின்றது சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் ப்ளஸ் என்எஃப்ஐஏ. எக்ஸ் மைனஸ் எம்னா ஏற்றுமதி இறக்குமதி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். என்எஃப்ஐஏனா வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்த நிகர வருமானம், அதாவது நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்லேருந்து வந்த இன்கம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், என்எஃப்ஐஏன்னு சொல்கிறோம். அடுத்தது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா ஜிடிபி. ஜிடிபி இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வித்தின் ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள்ளே உள்ள உற்பத்தி காரணிகள்னால நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வெளியீடு பண்டங்கள், அதாவது பண்டங்கள் பணிகளினுடைய மொத்த மதிப்பு தான் நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் என்என்பி அப்படின்னா நிகர நாட்டு உற்பத்தி. என்என்பி இஸ் அரைவ்டு பை மேக்கிங் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் regard to depreciation that is we arrive in NNP by deducting the value of depreciation from GNP. NNP is equal to GNP minus depreciation. depreciationனா தேய்மானம் பேர். மொத்த நாட்டு உற்பத்தியில் மூலதன தேய்மானத்தினுடைய மதிப்பை நீக்கினதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய பண மதிப்பு தான் நிகர நாட்டு உற்பத்தி, அதாவது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு பேர். அப்போ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவல்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன், மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் டிப்ரிசியேஷன் தேய்மானம். அடுத்தது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்டிபி. என்டிபி இஸ் அ பார்ட் ஆஃப் ஜிடிபி. ஜிடிபியோட ஒரு பார்ட்டு தான் என்டிபி and is obtained from the GDP by deducting the quantum of tier and wear expenses. NDP is equal to GDP minus depreciation. மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலோட ஒரு பகுதி தான் ஜிடிபி. அதில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானத்தை, அதாவது தேய்மான செலவு கழிச்சிட்டு மீதி கிடைக்கக்கூடியது தான் என்டிபி. அப்போ என்டிபின்னா என்ன அர்த்தம்னா உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானம், அப்போ ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன் அப்படின்றது தான். பர் கேபிட்டா இன்கம் பிசிஐ தல வருமானம். Per capita or output per person is an indicator to show the living standard of people in a country. அதாவது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவி தான் வந்து பிசிஐ. தல வருமானம் அது அப்படின்றது பர் கேபிட்டா இன்கம், நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை, அதாவது நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறது தான். தனிப்பட்ட வருமானம் பிஐ, பர்சனல் இன்கம் தான் தனிப்பட்ட வருமானம். பர்சனல் இன்கம் இஸ் த டோட்டல் மணி இன்கம் received by individual and household of a country from all possible sources before direct taxes. இப்போ நேர்முக வரி விதிக்கிறதுக்கு முன்னாடி தனிநபர் அல்லது ஒரு நாட்டினுடைய குடும்பங்களின் மூலமாக அனைத்து ஆதாரங்கள்லேருந்து வெளிப்படுகின்ற மொத்த பண வருமானம் தான் பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்கிறது. இந்த டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா டிஐ. டிஸ்போசபிள் இன்கம் மீன்ஸ் actual income which can be spent on consumption by individual and families. Other DPI is equal to PI minus direct taxes. From consumption approach, DI is equal to consumption expenditure plus சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுது. இப்போ தனிநபர் மற்றும் குடும்பங்களுடைய உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானம் வந்து வருமானம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிஐன்னு சொல்கிறோம், டிஸ்போசபிள் இன்கம் சொல்கிறோம். அந்த டிஸ்போசபிள் இன்கம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பர்சனல் இன்கம் இருந்து டைரக்ட் டேக்ஸை வந்து மைனஸ் பண்ணுவோம். அப்போ ஃப்ரம் கன்சம்ஷன் அப்ரோச் டிஐ இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். அதில் வந்து நுகர்வு முறையில் பார்க்கும்போது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னால் நுகர்வு செலவையும் சேவிங்ஸ் வந்து சேமிப்பையும் ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து சொல்லக்கூடியது தான் அது. ப்ரொடியூஸ்டு இன் த கண்ட்ரி அப்படின்னா
ஜிடிபி ப்ரொடியூஸ்ட் ஆஃப் ஜிடிபின்னு சொல்கிறோம். இப்போ ஜிடிபி ஆஃப் இந்தியா இன்க்ளூட்ஸ் ஒன்லி த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு. அதாவது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது, இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய அங்காடி மதிப்பு தான் இந்தியாவின் ஜிடிபி, அதாவது இந்தியாஸ் ஜிடிபின்னு சொல்கிறோம். ப்ரொடியூஸ்டு டியூரிங் திஸ் டைம் பீரியட் அப்படின்னு சொன்னோன்னா, the GDP of a country measures the market value of goods and services produced only during the specified time period. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டம் அல்லது பண்டங்களினுடைய அங்காடி மதிப்பு தான் ஒரு நாட்டினுடைய ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். மெத்தட் ஆஃப் ஜிடிபி கால்குலேட்டிங். இப்போ ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போது எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். The GDP is measured by adding the expenditure on all the final goods and services produced in the country during a specified period. Y is equal to C plus I plus G plus X minus M அப்படின்றது தான் இதுக்கான ஃபார்முலா. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து இறுதி பணிகளுக்கும் மேற்கொள்ளக்கூடிய செலவுகளினுடைய கூட்டுத்தொகை தான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறது. இன்கம் அப்ரோச் அப்படின்னா இட் லுக்டு அட் ஜிடிபி ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏர்னிங் ஆஃப் த மென் அண்ட் உமன் ஹூ ஆர் இன்வால்வ் இன் ப்ரொடியூசிங் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ ஜிடிபி ஆனால் ப்ராக்கெட்டில் ஒய் இஸ் ஈக்குவல் டு வேஜஸ் ப்ளஸ் ரெண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் அப்படின்றது தான். இப்போ ஒரு பண்டங்கள் பணிகள் உற்பத்தி செய்கிறதுல ஈடுபடக்கூடிய ஆண்கள் பெண்கள் வருமானத்திலிருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வந்து கணக்கிடுறாங்க. அந்த கணக்கிடும்போது அதனுடைய வருமானம் என்னென்னா கூலியாக இருக்கலாம், வாரமாக இருக்கலாம், வட்டியாக இருக்கலாம், லாபமாக இருக்கலாம், இது எல்லாத்தினுடைய கூட்டுத்தொகை தான் வருமானம். மதிப்பு கூட்டு முறை அப்படின்னா வேல்யூ ஆடட் அப்ரோச். வேல்யூ ஆடட் அப்ரோச்னா த சம் ஆஃப் த வேல்யூ ஆடட் பை ஆல் த இன்டர்மீடியேட் கூட்ஸ் used in the production gives as the total value of the final goods produced in the economy. The value of intermediate goods na that is equal to value of final goods அப்படின்னு அர்த்தம். அதாவது மதிப்பு கூட்டு முறை உற்பத்தியில் வந்து பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டங்களுடைய மதிப்பு நம்ம சேர்க்கும்போது பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்களுடைய மொத்த மதிப்பு நமக்கு கிடைக்குது. அந்த மொத்த மதிப்பு எதுக்கு ஈக்குவல்னா இறுதி பண்டத்தினுடைய மொத்த மதிப்புக்கு வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ்க்கு ஈக்குவல். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி. ஜிடிபின்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்னென்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன், அதுக்கப்புறம் கைட் டு எக்கனாமிக் பிளானிங். அப்போ பணவீக்கம் சொல்லுவோம் இல்லை, இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம், பணவாட்டம்னா டிஃப்ளேஷன். இதில் சிக்கல்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. அதுக்கப்புறம் பொருளாதாரத்துக்கு திட்டமிட ஒரு வழிகாட்டியாக நமக்கு பயன்படுது. லிமிட்டேஷன் ஆஃப் ஜிடிபி. அப்போ மொத்த உள்நாட்டு வருமானத்தினுடைய குறைபாடுகள் என்னன்னு பார்த்தோம். செவரல் இம்பார்ட்டன்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் லெஃப்ட் அவுட் ஆஃப் த ஜிடிபி. அதாவது ஜிடிபியில் பல முக்கிய பண்டங்கள் பணிகள் வந்து இதில் சேர்க்கப்படலை. ஜிடிபி மெஷர்ஸ் ஒன்லி குவான்டிட்டி பட் நாட் குவாலிட்டி. இதில் அளவை மட்டும்தான் அளவிடப்படுகிறது, தரத்தை வந்து அளவிடலை. The GDP does not tell us about the way income is distributed in the country. ஜிடிபியில் நாட்டு வருமான பங்களிப்பு பற்றி சொல்லப்படலை. GDP does not tell us about the kind of life people are living. இதில் வந்து வாழும் வாழ்க்கை முறையை பற்றியும் இதில் வந்து சொல்லப்படலை. எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபி. ஜிடிபியினுடைய மதிப்பீடு என்ன, எப்படி அதை எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னா த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் CSO under the Ministry of Statistical Department keeps the records. அதாவது மத்திய புள்ளியியல் துறைக்கு கீழே இருக்கக்கூடிய மத்திய புள்ளியியல் நிறுவனம், அதாவது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஜிடிபி சம்மந்தப்பட்ட ஆவணங்களை வந்து அவங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் கண்டக்டிங் அண்ட் ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப் வேரியஸ் indexes like the between index of the industrial production IIP, consumer price index CPI etc. தொழில்துறையில் உற்பத்தியில் வருடாந்திர கணக்கெடுக்கிறதுனால தொழில்துறை உற்பத்தி குறியீடு IIPயும் நுகர்வோர் விலை குறியீடு CPI போன்ற குறியீடுகளை வந்து அவங்க வந்து வெளிவிடுறாங்க.
Composition of gross domestic product GDP-னா என்ன? Indian economy is divided into 3 sector-ஆ பிரிச்சிருக்காங்க. primary sector, secondary sector and tertiary sector அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. primary sectors-ல வந்து வேளாண் துறை, secondary sectors-ல வந்து தொழில் துறை, tertiary sectors-ல வந்து பணிகள் துறை, சர்வீஸ் செக்டர். பிரைமரி செக்டாரில் வந்து அக்ரிகல்ச்சுரல் பேஸ்டு அலைட் ஆக்டிவிட்டீஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், மூலப்பொருட்களினுடைய உற்பத்தி செய்கிறது, வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட்ரி, காடுகள் வளர்க்குறது, ஃபிஷ்ஷிங், மீன் பிடிக்கிறது, கேசில் ஃபார்ம் அப்படின்னா கால்நடை பண்ணைகள் வந்து இது பண்ணுறது, கார்ன் அண்ட் கோல் அப்படின்போது நிலக்கரி இதெல்லாம் பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறது. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் வந்து செகண்டரி செக்டார், the goods and commodities are produced by transforming the raw materials. மூலப்பொருட்களை மாற்றி அமைக்கிறது மூலமாக பண்டங்கள் மற்றும் பணிகள் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இரும்பு, எஃகு, அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஜூட் அண்ட் சுகர், காட்டன், டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். டெரிஷரி செக்டாரில் வந்து சர்வீஸ் செக்டார், இதில் கவர்மெண்ட், அப்புறம் சயின்டிஃபிக் ரிசர்ச், ட்ரேட், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், போஸ்டல், பேங்கிங், எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அறிவியல், அரசியல், ஆராய்ச்சி, அப்புறம் வர்த்தகம், போக்குவரத்து, அஞ்சல் வங்கி, அப்புறம் கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், இதை பற்றியெல்லாம் வந்து மூன்றாம் துறையில் வந்து யூஸ் பண்ணுறோம் ட்ரெஷரி செக்டாரில். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. For largest sector, the service sector is the largest sector of India. அந்த சர்வீஸ் செக்டார் தான் இந்தியாவில் பணிகள் துறை தான் மிகப்பெரிய துறை. சர்வீஸ் செக்டார் தான் ரொம்ப பெருசு. கிராஸ் வேல்யூ ஆடட் GVA. கிராஸ் வேல்யூ added is the measure of the value of goods and services produced by an industry in a given area of the economy. அப்போ GVAனா அது GDP ப்ளஸ் சப்சிடிஸ் ப்ளஸ் மானியம் மைனஸ் டைரக்ட் சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ். அதாவது பொருளாதாரத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொழில்துறையில் உற்பத்தி செய்யப்பட முடிய பொருள்கள் மற்றும் சேவைகளுடைய மதிப்பினுடைய ஸ்கேல் அளவு எக்கானமி தான், அந்த ஏரியா தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், GVA அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது உலகில் துறைகளில் இந்தியாவின் தரவரிசை. அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்தியாஸ் பிளேஸ் ஆஃப் 3 செக்டார்ஸ் இந்த வேர்ல்ட் ரேங்க்ல எப்படி சொல்கிறோன்னா, அக்ரிகல்ச்சர் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார் அண்டு சர்வீஸ் செக்டார். இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படின்னா விவசாயத்துறை. இந்தியாஸ் வேர்ல்டு இன் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். உலகிலேயே இந்தியா தான் 2வது பெரிய உற்பத்தியாளர். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் செக்டார் இன் இந்தியா எக்கானமி இஸ் மச் ஹையர் தென் வேர்ல்டு அவரேஜ் 6.4%. அதாவது இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்துறையினுடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்தோன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜில் 6.4% விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார். இந்தியாஸ் வேர்ல்ட் ரேங்க் 6. இந்தியாவோட வேர்ல்ட் ரேங்க் வந்து 6வது இடத்துல இருக்குது. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார் இன் இந்தியன் எக்கானமி இஸ் லோவர் தென் வேர்ல்ட் ஆவரேஜ் 30%. அப்போ இந்திய பொருளாதாரத்தில் தொழில்துறையினுடைய பங்களிப்பில் உலக சராசரியை விட 30% குறைவாக இருக்குது இண்டஸ்ட்ரியல் செக்டார். சர்வீஸ் செக்டார்னு பார்த்தோம்னா, இது வந்து இந்தியாஸ் வேர்ல்ட் ரேங்க் 8th ரேங்க்ல இருக்குது. இப்போ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்வீஸ் செக்டார் இன் இந்தியா எக்கானமி இஸ் லோவர் தென் வேர்ல்டு ஆவரேஜ் வந்து 63%. இந்திய பொருளாதாரத்தில் பணிகளின் துறையில் பங்களிப்பில் உலக சராசரியை விட 63% வந்து இது குறைவாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அடுத்தது எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அமர்த்தியா சென் அப்படின்றது, அதாவது எக்கனாமிக் க்ரோத் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அங்கம் தான் அமர்த்தியா சென். அவர் தான் வந்து எக்கனாமிக் அப்படின்றது கண்டுபிடிச்சது. எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது, எக்கனாமிக் க்ரோத் இஸ் in any economy or in GDP and GNP which help in measuring the actual size of an economy. அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை கணக்கிட மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் மொத்த நிகர உற்பத்தி இது 2 முக்கிய அளவுகோல்கள் தான் அது. இது பொருளாதாரத்தின் உண்மையான மதிப்பீட்டை நமக்கு வந்து கணக்கிடுறதுக்கு உதவுது. இப்போது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அது HDI அப்படின்னு சொல்கிறது. அதில் இன்னொன்று பார்த்தலாம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் எ குவாலிட்டேட்டிவ் மெஷர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னாலஜி, லேபர் ரெஃபார்ம்ஸ், ரைசிங் லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறது.
அதாவது பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னா பொருளாதார மேம்பாடு அப்படின்றது தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம், தொழிலாளர்களில் சீர்திருத்தங்கள், வாழ்க்கை தரம் உயர்வு இதெல்லாம் வச்சு அளவிடும்போது ஒரு தரமான நடவடிக்கை ஆகும். மனித மேம்பாடு குறியீடு தான் HDI, அதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது 1990 என்ன செய்கிறாங்கன்னா முஹப் உல் ஹக் அப்படின்றவர் பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் அட் த யுனைடெட் நேஷன் இன்ட்ரடியூஸ்ட் இன் HDA. அவர் தான் ஃபஸ்ட்டு பொருளியல் அறிஞர். அவரால் அறிமுகப்படுத்துறது தான் HDA அப்படின்றது இன் 1990. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் அன் ஆப் டூல் டு மெஷர் த ரியல் டெவலப்மெண்ட் இன் அன் எக்கானமி. அதாவது HDIன்றது தான் பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இது ஒரு சரியானதாகும். அது UNDP அப்படின்னா இந்தியா climbed to 130 out of 189 countries in the latest human development ranking released by United Nations Development Program. அதாவது UNDP அப்படின்றத வெளியிட்டுள்ள சமீபத்திய மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா 189 நாடுகளில் 130வது இடத்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளதுன்னு இது வெளியிட்டுள்ளது. அடுத்தது இந்தியன் எக்கானமியின் ஃபாரின் கம்பெனி, வெளிநாட்டு நிறுவனங்களில் இந்திய பொருளாதாரம். In 1991, India finally decided to open its border to free trade and liberalized in its economy by allowing foreign companies to enter the Indian economy. இந்திய எல்லைகளை திறந்த வர்த்தகத்திலிருந்து ஏற்கிறதுக்கு முடிவு செஞ்சு அது பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டு அது வெளிநாடுகளில் இந்திய பொருளாதாரத்துக்குள்ளே 1999ஆம் ஆண்டு அனுமதித்தது. 1991 தான் நமக்கு பர்மிஷன் கொடுத்தது. இப்போ growth of GDP and economic policies, 3 economic policies, agriculture policies, industrial policy, new economic policy அப்படின்னு. அக்ரிகல்ச்சர் பாலிசினா வேளாண் கொள்கை. இட் இஸ் த செட் ஆஃப் கவர்மெண்ட் டிசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன் ரிலேட்டிங் டு டொமஸ்டிக் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் இம்போர்ட் ஆஃப் ஃபாரின் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் பாலிசி, லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி. உள்நாட்டு வேளாண்மை மற்றும் வெளிநாட்டு வேளாண்மை இறக்குமதி பொருட்கள் பற்றிய அரசின் முடிவுகளையும் நடவடிக்கைகளையும் பற்றி தான் இந்த வேளாண் கொள்கை நமக்கு எடுத்து சொல்லுது. இது விலை கொள்கை மற்றும் நில சீர்திருத்த கொள்கை. விலை கொள்கைனா ப்ரைஸ் பாலிசி, லேண்ட் ரிஃபார்ம் பாலிசினா நில சீர்திருத்த கொள்கை. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், லீட்ஸ் டு modernization and ultimately makes the economy self-sufficient. Sugar and textile industry. இது வேலை வாய்ப்பு உருவாக்குது, ஆராய்ச்சி மேம்பாட்டை ஊக்குவிக்குது, நவீனமயமாக்குதலுக்கு வழிவகுத்து இறுதியில் பொருளாதாரம் தன்னிறைவு அடைவதற்கு நமக்கு உதவி புரியுது. இதுக்கு எக்ஸாம்பிள் சர்க்கரை மற்றும் ஜவுளி தொழில் கொள்கை பாலிசி இண்டஸ்ட்ரி. நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்றது புதிய பொருளாதார கொள்கை. எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் such as LPG had influenced the overall economic growth of the country in a significant manner. அதாவது பொருளாதார சீர்திருத்தங்கள் அப்படின்றது நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்றம் அடைய செய்தது தான் இது. லிபரலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன், அதுதான் LPG அல்லது தாராளமயமாக்குதல் அல்லது தனியார்மயமாக்குதல். GNH கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் ஃபார்மேஷன் எப்போனா 1972, மொத்த தேசிய மகிழ்ச்சின்ற GNH. இது கிங்ஸ் ஆஃப் பூட்டான் நேம்லி ஜிக்மே சிங்கே வாங்சு அப்படின்றது தான் இதோட வாங்சு. கிங்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா GNH இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் GNP, ஃபினான்ஷியல் டைம்ஸ் ஜேர்னல். அதாவது GNPயை விட GNH ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகையில் சொல்லியிருக்காங்க. இதனுடைய தீர்மானம் என்னன்னு பார்த்தோன்னா ஜென்ரல் அசம்பிளி ரெசல்யூஷன் என்ன, ஹாப்பினஸ் ஏ ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு டெவலப்மெண்ட். மகிழ்ச்சி தான் வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறை அப்படின்றது தான் இதோட 4 பில்லர் ஆஃப் GNH. அதோட 4 பில்லர் தூண்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிசர்வேஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கல்ச்சர், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், குட் கவர்னன்ஸ். இது சஸ்டெயினபிள் அண்ட்
ஈக்விட்டபிள் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது நிலையான சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி. 2வது நல்ல ஆட்சி திறன். 3வது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. 4வது கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதும் மேம்படுத்துறதும். 9 டொமைன் ஆஃப் ஜிஎன்ஹெச் அப்படின்னா 9 களங்கள் என்னன்னு கேட்டோம்னா, ஃபிசியலாஜிக்கல் வெல்பீயிங் உளவியல் நலன், ஹெல்த் டைம் யூஸ் உடல் நலம், எஜுகேஷன் கல்வி, அப்புறம் கல்ச்சுரல் டைவர்சிட்டி கலாச்சார பன்முகத்தன்மை, ரெசிலியன்ஸ் அதுவும் சேர்த்து. அதுக்கப்புறம் குட் கவர்னன்ஸ்னு நல்ல ஆட்சி திறன், கம்யூனிட்டி வைட்டாலிட்டி அப்போ சமூகத்தின் உயர்வு, எக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை மற்றும் ரெசிலியன்ஸ் அதாவது வாழ்க்கை தரம், லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா வாழ்க்கை தரத்தையும் சொல்கிறது. இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஜிடிபி நேஷ்னல் இன்கம்னா என்ன, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம். அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் வேரியஸ் டேர்ம் அசோசியேட்டட் வித் மெஷரிங் த நேஷ்னல் இன்கம்னா என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட் த மெத்தட் கால்குலேட்டிங் அப்படின்றதையும் பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவை ஒரு வாரத்துக்கு ஒரு கிளாஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, வாழ்க வளமுடன்.